நம் மத்தியிலே பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய சில குறிப்புகளை அவரை சொல்ல நான் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அப்போஸ்டாலிக் கான்சிகரேஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான அப்போஸ்தல பட்டம் பெற இருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களோடு நெருங்கி பழகவும் அவர்களோடு தரிசனத்தோடு இணைந்து செயல்படவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் அண்ணன் அவர்களோடு இணைந்து பல இடங்களிலே இந்த அப்போஸ்தல பட்டத்தை கான்சிகரேஷனை கொடுப்பதற்கும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நமது பரிசுத்த வேதாகமம் கூறுகிறபடி அப்போஸ்தலர் என்பவர் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றவர், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தப்பட்டவர். சபை ஊழிய பதவிகளில் முதன்மையானது அப்போஸ்தலர் பட்டம். சபைகளால் கவனித்து பார்த்து பின்பற்றக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள். பணம் ஐஸ்வர்யத்தை காலடியில் வைக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள். பரிசுத்தவான்களுக்கென்று சபையாலும் பரலோகத்தாலும் சாட்சி பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துபவர்கள் அப்போஸ்தலர்கள். மறைக்கப்பட்ட பாவங்களை வெளிக்கொணருபவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தல முத்திரையாக சபை மக்களை பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள். சபை துன்ப காலத்தில் சிதையாதவர்கள் அப்போஸ்தலர்கள். மரண பிரதிஷ்டையுள்ளவர்கள் அப்போஸ்தலர்கள். பிரத்யேகமான அடையாளத்தை பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள். தேவ ரகசியங்களை ஆவியானவரின் வெளிப்பாட்டினால் பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள். குடும்பத்தை ஊழியத்தில் ஈடுபடுத்தியவர்கள் அப்போஸ்தலர்கள். சபையில் தங்கள் சொந்த உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருடைய கடமைகள்: ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்பவர்கள். ஆவிக்குரிய அனுபவங்களை சபையில் பெருகும்படி ஜெபிக்கிறவர்கள். சபைகளை மேற்பார்வையிட்டு திருத்தங்களை வெளியிடக்கூடியவர்கள். தனிப்பட்ட ஊழியக்காரரை அங்கீகரிப்பவர்கள். வெவ்வேறு ஊழியத் துறைகளுக்கு பொருத்தமானவர்களை நியமிக்க அதிகாரம் பெற்றவர்கள். தர்க்க ரீதியான விவகாரங்களை விவாதிக்க தலைமை வகித்தவர்கள். ஜீவிய தவறுகளை உபதேச தவறு செய்பவர்களுக்கு தீர்ப்பு வழங்குபவர்கள். தேவ சபையில் தேவ வைராக்கியத்தை ஏவி எழுப்புகிறவர்கள். சபையால் நினைவு கூறப்படுகிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் அப்போஸ்தலர்கள். சபைக்கு அஸ்திபாரத்தை போட தகுந்தவர்கள். சபைகளை ஊன்ற கட்டும் நோக்கத்தோடு அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள். தேவ சபையின் உபதேசத்தை ஒருங்கிணைப்பவர்கள். சபைகளுக்கு கட்டளை கொடுப்பவர்கள். சபை பிரிவுகளுக்கிடையே ஒருமைப்பாட்டை பாதுகாப்பவர்கள். கள்ள அப்போஸ்தலரை சபைக்கு அடையாளம் காட்டுபவர்கள். உதார குணத்துடன் கொடுக்கும் கிருபையை கண்டு பரவ செய்பவர்கள் அப்போஸ்தலர்கள். இதெல்லாம் இன்றைக்கு அப்போஸ்தல பட்டம் பெறுகிற போதவருடைய வாழ்க்கையிலே ஜீவியத்தில் இருந்து கர்த்தர் மகிமைப்பட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. Check. Brother Jacob, please come.
Father, it's a great honor and privilege for me to stand here to commission you and consecrate you for the highest, the way the Lord has given, called his disciples, apostle. இந்த ஃபைவ்-ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 5 விதமான ஊழியங்களினுடைய தலைமைத்துக்குள்ளே நீங்கள் இன்றைய முதல் அதுக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை நான் எப்படி பார்த்தேன் என்பதை 3 பாகமாக பிரிக்கிறேன். ஒன்று, நீங்கள் உங்கள் சபையும் உங்கள் தரிசனத்தையும் உங்கள் ஊழியத்தையும், தேவன் தந்த ஊழியத்தையும் நீங்கள் ஒருமித்து நடத்தி வந்த அந்த கம்யூனியன் வே ஆஃப் யுவர் லீடர்ஷிப், bringing people all together, loving them, taking care of them, இதையும் நான் பார்த்தேன். இரண்டாவதாக, உங்களுடைய ஆராதனையிலும் உங்களுடைய செய்திகளிலும் ஆன்லைனில் நான் கண்ட வரைகளில் வைத்து நான் சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு தேவ மனுஷனாக நான் உங்களை பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை, பணிகளை, ஊழியங்களை மிகுந்த உத்தரவாதத்தோடு தாழ்மையோடு கூட நீங்கள் செய்கிறபடியினாலே இன்றைக்கு ஒரு மூத்த ஊழியனாக உங்களுடைய ஊழியத்துடைய கிருபைகளையும் கிருபா வரங்களையும் பார்த்து சாட்சியாக இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை, இந்த கான்சிக்ரேஷன் பிரதிஷ்டையை உங்களுக்கு செயல்படுத்த மாரநாதா ஊழியத்துடைய தலைமை போதகராக மாத்திரமல்ல, சென்னை பட்டினத்திலும் இருக்கிற மூத்த ஊழியர்களோடு கூட இணைந்த ஒரு ஊழியனாக நிற்கிறபடியால், தகப்பனாய் நிற்கிறபடியால், இந்த நாளிலே உங்களை அப்போஸ்தலராக நியமிக்க கர்த்தர் கொடுத்த, ஆவியானவர் கொடுத்த ஏவுதலின்படி நான் இங்கே நிற்கிறேன், நீங்களும் இங்கே நிற்கிறீர்கள். அதற்கு முன்பாக நான் அதை உங்களுக்கு அபிஷேகத்தில் நடத்துவதற்கு முன்பாக 2 அல்லது 3 சிறிய வார்த்தைகளிலே உங்களுடைய இந்த அப்போஸ்தல தரிசனத்தை சாட்சியாய் சொன்னால் நலமாக இருக்கும். ஆயிரத்தி 1982ஆம் ஆண்டு என்னுடைய 14வது வயதில் தேவன் என்னை சந்தித்தார். அந்த தேவன் என்னை சந்தித்த அந்த நாட்களிலிருந்து கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். நான் போன வாரம் சொன்னது போல அநேக ஊழியர்கள் என்னை பார்த்து, உனக்கு இந்த அழைப்பு இருக்குது என்று சொன்னார்கள். நான் கல்லூரியிலே நான் போன போது என்னை நோக்கி வந்த வார்த்தை, உன்னை நான் ஒரு பரிசுத்த அப்போஸ்தலனாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி 1985ஆம் ஆண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அப்போ அந்த வார்த்தை நான் எழுதி வைத்தேன். ஆனால் அதற்குரிய என்ன காரியம் என்று எனக்கு தெரியலை. ஆனால் பிறகுதான் கர்த்தர் என்னை 1986ஆம் ஆண்டு பாஸ்டர் ஜேக்கப் அவர்களோடு கூட கர்த்தர் என்னை இணைத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இந்த ஊழியத்தின் மேன்மை என்ன என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஐ கேம் டு நோ அபவுட் த மினிஸ்ட்ரி, ஹவு டு டூ. ஏன்னா நான் ஒரு லுத்ரன் சபையிலே நான் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தபடினால் ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியலை. ஆகினால அவரோடு இணைந்து தான் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் படிப்படியாக அநேகரை நான் கர்த்தருக்குள் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆக அநேகரை, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, ஆனால் தேவன் என்ன மேல் வைத்த அந்த அபிஷேகம் என்னை அறியாமலே நான் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தக்கூடிய ஒரு கிருபை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அது எனக்கு ஆச்சரியம். அப்பொழுது தான் எனக்கு நான் உணர்த்தப்பட்டேன், தேவனுடைய அழைப்பு என் மேலே இருக்குது. அதனால் இது என்னால் செய்யக்கூடியது அல்ல. என் மாம்சத்தில், என்னுடைய சுய பலத்தில் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனால் அந்த கிருபை கர்த்தர் எனக்கு அந்த அழைப்பை வைத்தபடினாலே கர்த்தர் என்னை ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் என்னை எடுத்து சென்று கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டே வந்தார்.
கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது கூட நான் சிறிது தயக்கப்பட்டேன். ஏன்னா நான் வேலை செய்து தான் ஊழியம் செய்யணும்னு இருந்தேன். ஆனால் தேவனுடைய அழைப்பு என் மேல் திட்டமாக இருந்தபடினாலே இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அநேகரை நான் இருந்த இடங்களில் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி வந்தார். சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அநேகரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஸோ இந்த அப்போஸ்லிக் மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு அப்பப்போ உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடந்த இதில் அவங்க இந்த மாதிரி ஒரு அப்போஸ்லிக் இதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே நான் ஆச்சரியப்பட்டேன். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் தேவன் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார். இந்த 43 இயர்ஸ் அதை ஆண்டவர் அதை அதை பூரணப்படுத்துகிறார். அதுமாதிரி அதை நினச்சி பார்க்கும்போது அவர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார். பிரைஸ் லார்ட். அவர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார். பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு எப்படி இந்த கனெக்ஷன் கிடச்சதுன்னு சொல்ல, ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் கூட்டங்களை நடத்தணும்னு நாங்கள் தீர்மானிக்கும் போது யாருமே டேட் கொடுக்க மாட்டாங்க. மறைமல் நகர் இல்லையா, அது என்ன சபை அப்படின்ட்டு யாருமே டேட் கொடுக்க மாட்டாங்க. யாரும் இங்கே கூட்டங்களுக்கு வரவும் மாட்டாங்க. அப்போ நானும் மனைவி சேர்ந்து ஜெயிப்பேன், ஆண்டவரே எங்களுக்கு யாருமே தெரியாது, யாருமே எங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, யார் கூப்பிட்டாலும் கூட்டங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், ஐ வில் கனெக்ட் யூ டு த ரைட் பீப்புள், ஐ வில் மேக் த கனெக்ஷன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த கனெக்ஷன் கர்த்தர் ஏற்படுத்தினது. இது கர்த்தர் தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஐ வில் டேக் யூ டு த ரைட் பர்சன், ஐ வில் கனெக்ட் யூ டு த ரைட் பர்சன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கி வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபைகள், நாங்கள் எவ்வளவும் தகுதியற்றவர்கள் அல்ல, நாங்கள் மேன்மையானவர்களும் அல்ல, எங்களுக்கு அவ்வளோ பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை சாதித்து காண்பிக்க, செய்து காண்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தைரியத்தில் இன்னும் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் கனமாக எண்ணி தொடர்ந்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நிச்சயமாக நாங்கள் வாக்களிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போஸ்தல ஊழியத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற அனைத்து பங்குகளையும் நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இது காணப்படும். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவதாசன் கொடுத்த சாட்சியின் பேரிலும் அவர் கொடுத்த ஊழியத்தினுடைய கர்த்தர் நடத்தின பாதைகளை குறித்த சாட்சிகளையும் வைத்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் உரைத்த சத்தம் இன்றைக்கு நிறைவேறும்படியாக இன்றைக்கு இந்த நாளை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் கொடுக்க முன்னாலேயே ஆசைப்பட்டேன். அங்கேயும் ஒரு தடையை வச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, என்னையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. உங்களையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், என்னையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இது நீங்கள் என்னை கேட்கல, எனக்கு அப்போஸ்தலிக் இதை நீங்கள் கொடுங்கன்னு நீங்கள் என்னை கேட்கல. முதல் தடவையும் கேட்கல, இப்பவும் கேட்கல, இன்ன வரையும் நீங்கள் என்னை கேட்கல. ஆனால் ஆவியானவரே இதை செய்ய இறங்கி வந்திருக்கிறபடினாலே அவர் தாமே தெரிந்து கொண்ட பாத்திரத்தை இன்னும் அதிகமாக உங்களை பயன்படுத்தி உங்களை உயர்த்தி கனப்படுத்தவும், ஒரு ஆவிக்குரிய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவது, அந்த அப்போஸ்தல பட்டம் நல்லது தான், ஆனால் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஒரு தகப்பனுடைய அபிஷேகம். அந்த ஆவிக்குரிய தகப்பனாக இன்றைக்கு இந்த மறைமலை நகர் பகுதியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் சொன்னீங்க, யாருமே எங்களுக்கு அறிமுகமாகாதவர்கள், எங்களை சுற்றி நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், யாராவது வருவாங்களா எங்களோட நிற்பாங்களான்னு. யாரோ ஒரு மக்கள் வரணும்னு இல்லை, கர்த்தர் யாரை கொண்டு வரணுமோ கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் மாரநாதா ஸ்தாபனத்தின் ஊழியத்தின் தலைவனாகவும் சென்னை பட்டணத்திலும் ஒரு ஊழியத்தினுடைய மூத்த தகப்பனாகவும் இருக்கிற அந்த அதிகாரத்தின் பேரிலே இன்றைக்கு உங்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கும்படியாய் தயவுசெய்து முழங்கால் படியிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ் முன்னால் வாங்க, அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க.
Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய தாசனை இந்த விசேஷித்த அழைப்பு, இந்த விசேஷித்த தெரிந்து கொள்ளுதல், இந்த விசேஷித்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று ஒரு முழு அதிகாரத்தையும் நீ தந்து அப்போஸ்தலனாக இந்த பட்டணத்துக்கு உம்முடைய தாசனை நிற்க செய்து இவர் மூலமாய் குடும்பங்கள் கட்டப்படட்டும். இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகப்பனாக இன்றைக்கு இவரை நீர் ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத்தக்கதாக, புதிய சபைகள் உருவாக்கப்படும்படிக்காக, புதிய சபைகள் கட்டப்படும்படிக்காக, புதிய ஊழியர்கள் எழும்பும்படிக்காக, அநேக சீஷர்களை எழுப்பும்படிக்காக இந்த தாசன் மீது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஓலா மங்கதர் அலபா ஷத்தர் அலபா, oh anoint him as an apostle of this city, O God, for the nation, O God. Father God, take him in your hand, anoint him. Uriyan takkalana mantaralaba ஷஹல ரனம சித்தரலதனியா. உம்முடைய மானுக்கு நீர் கூட இருந்து ஆவியானவரே, அன்றைக்கு உம்முடைய அப்போஸ்தலர்களோடு கூட ஆவியானவரை வாசம் பண்ண வைத்து அவர்கள் மூலமாய் நடப்பித்த ஊழியத்தை, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நடைபெற்ற ஊழியங்களை உம்முடைய தாசனுக்கு இந்த நாளிலே அருளுவீராக, அருளுவீராக, அருளுவீராக. ஆண்டவரே, எடுத்து பயன்படுத்தும் ஒரு விசேஷித்த அபிஷேக தைலம் ரிமா நாசே தெரலே தெனியா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்போமாக. ஷபா லபா நமக தரலபா நிம நம சித்தரலே தெனியா குரனமா. ஓ ரியாந்தரலபா நம. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அப்போஸ்தலனாக, தேவராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாக உம்முடைய மகனை ஆண்டவரை கான்சிக்ரேட் பண்ணுகிற கர்த்தாவே, பிரதிஷ்டை செய்கிற கர்த்தாவே, இந்த மகன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய மகன் மூலமாய் வருகைக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாகட்டும் கர்த்தாவே. உம்முடைய மகன் மூலமாய் இந்த சென்னை பட்டணம் ஒரு எழுப்புதலை காணட்டும் கர்த்தாவே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உம்முடைய தாசனை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஓர் விசேஷித்த அபிஷேகம் உம்முடைய மகன் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. வானம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் இப்பொழுதே இறங்குவதாக. ஒரு அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. அற்புதங்களும் அடையாளங்களும் உம்முடைய ஊழியத்தில் நடைபெறுவதாக. ஆண்டவரே, இதுவரை நடைபெறாத அதிசயங்கள் நடைபெறட்டும் கர்த்தாவே. உம்முடைய தாசனை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து அப்போஸ்தலர் ஜேக்கப் அவர்களை உம்முடைய காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய துணைவியாரை ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய மகனை ஒப்பு கொடுக்கிறேன், அவருக்கு தந்த சபையை ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கென்று நீர் போட்டிருக்கிற எல்லைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Maranatha Ministries Certificate of Apostle Ordination.
certified that Reverend K. Jacob Chandraraj, he has been called of God to preach the gospel of Jesus Christ, and he is dedicated to this holy task, living a clean, moral, honorable life, endeavoring is all things to obey the scriptures and please our Lord Jesus Christ, and is now actively fulfilling this high calling. Therefore, in recognition of his proven ministry and upon the recommendation of ministers who are acquainted with his life and ministry, it now on this day of 15th June 2025 extended fellowship as an ordained apostle of the ministry with Maranatha Ministries with headquarters at Chennai, with full authority to preach the gospel and to perform all duties pertaining to the church and all ordinances of the New Testament, and to the full authority of the laws and customs of the land which he resides, as long as he remains biblical standards of his life and conduct, and continues to serve our Lord. Signed by Reverend Dr. Finney Joseph, the President of Maranatha Ministry, Reverend Dr. Phoebe Joseph, Treasurer of Maranatha Ministry, Reverend Dr. James Falraj, General Secretary of Maranatha Ministries. இந்த தேவ மனிதனுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இவர்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் தேவன் கண்டார். மனுஷர்கள் காணலை, ஏதோ ஒரு ஸ்தாபனம் காணலை. தேவன் கண்டது நிமித்தமாக தான் இந்த உறவையும் இந்த ஐக்கியத்தை மட்டும் உண்டு பண்ணலை. உங்களை ஒரு அப்போஸ்தலனாக இந்த சென்னை பட்டணத்துக்கு அங்கீகாரத்தோடு கூட, அதிகாரத்தோடு கூட, வல்லமையோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, இப்போ செய்த ஊழியத்தை காட்டிலும் இரட்டிப்பான அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்கள் காண்பீர்கள். அனுபவித்து நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பென்ற வார்த்தை உங்கள் குடும்பத்திலே நிச்சயம் நிறைவேறும். God bless you. Thanks for accepting me as your brother. God bless you. Thank you. Thank you. Thank you. அப்போஸ்தலருக்கு ஒரு நல்ல பலமான சபையினுடைய அன்பை இவ்வளவுதானா? It's a great honor to declare my pastor Jacob as an apostle of this city and for this nation. God bless you. God bless you, my